அந்த கமல் சார் ஆபீஸ்ல போயிட்டு ஏதோ சவால் விட்டு வந்தீங்களாமா? அது பெரிய கதைங்க. இப்போ ஒரு டைரக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது என்ன தெரியுமா, எடுத்தோன்னே நான் பாலச்சந்தர் படங்கள் தான் கமல் நிறைய நடிச்சிருப்பாரு. ஸோ கமலை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அப்போ நான் கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் கன்சர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கமல் சார் வீட்டுக்கு டெய்லி போய் நிற்கிறது, டெய்லி ஒரு வாரம் போய் நின்றுட்டு தான் உள்ளே விடல. ஒரு தரம் போய் நிற்கும் போது உள்ள ஒரு கார் போகுது, கமல் சார் மேனேஜர் டிஎன்எஸ் உள்ள போறது. யார் அந்த பையன் டெய்லி வாசல் நிற்க உள்ள வர சொல்லி உள்ளது. என்ன தம்பி? இல்லை கமல் சார் கதை சொல்ல வந்துருக்கு. கதை சொல்ல வந்தீங்களா? ஆமாம். நீங்கள் என்ன படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட்லாம் பண்ண இப்போதான் அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பிகினிங் வந்த புதுசுகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். தம்பி, கோயம்புத்தூர்ல இருந்து பகல்ல ஒரு ட்ரெயின் விட்டா எல்லாம் கிளம்பி வந்துருவீங்களா? அப்ப வேற யாரோ வந்திருக்காங்க. இல்ல, அப்பதான் இந்த கோவை எக்ஸ்பிரஸ் விட்டுருக்கான். அத டே எக்ஸ்பிரஸ் ஒண்ணு. சரி சரி. இந்த சேர்கார் எக்ஸ்பிரஸ் அத ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ். அத சொல்றாரு, சொல்லி காமிக்கிறாரு. கோயம்புத்தூர் பகல்ல ஒரு ட்ரெயின் விட்டா எல்லாம் கிளம்பி வருது. அப்பெல்லாம் நைட் ட்ரெயின் தானே, கிளம்பி கிண்டல் பண்ணாரு. விட்டுட்டேன். சரின்ட்டு என்ன தம்பி, முதல்ல அசிஸ்டண்டா இருக்கிறேன்ற ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணி ஹிட் பண்ணு என்ன, அதுக்கப்புறம் கமல் சார் பாரு, அப்புறம் கதை சொல்லணும். என்ன கமல்லாம் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சான்ட்டு என்ன, போங்க போங்க போய் ஒரு 4-5 படம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கமலை பாருங்க. அப்பதான் இன்னைக்குதாங்க கோயம்புத்தூர் சிறுவாணி லொல்லு. அப்படி போனோம் திரும்பி. அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன 4-5 படம் டைரக்ட் பண்ணி ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் கமல் சார் தான் என்ன பார்க்கணும், நான் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சேன். திமிராக சொன்ன காரணம், திமிரு சொல்றது தன்னம்பிக்கை. புரிஞ்சவங்களுக்கு என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கை சொன்னது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ற சான்ஸ், அப்புறம் அவர் மீட் பண்ண முடியல. அப்புறம் நினைவுச்சு, நான் இந்த படம் டைரக்ட் பண்ணி நினைச்சு 100th ஃபங்க்ஷனுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்தேன். கமல் சார் இல்லை, அவர் டிஎன்எஸ் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். கமல் சார் தான் அவுட்டோர் இருந்தார் போது, டிஎன்எஸ் வந்தார், ஃபங்க்ஷன் வந்தார், கமல் சார்பா வந்தார். பக்கத்தில் உட்காந்து நான் கேட்டேன், அண்ணா எனக்கு ஞாபகம் இருக்கு, யாரு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நான் இப்படி தெரியும்ப்பா நீ தெரியும் அப்ப சொல்றாரு. பட் ஓகே, நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னதனுடைய ஒரு தன்னம்பிக்கை தான் நான் இன்னைக்கு ஒரு படம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தோல் தட்டி விட்டு வாழ்த்துனேன். இப்போ நீங்களுமே நடிகர்ல ஒரு நகைச்சுவை நடிகர்னு அறியப்படுறீங்க. வடிவேலு சார் ஒரு சீன்ல இருக்கும்போது அவரோட இம்ப்ரவைசேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அவர் பெரிய ஆக்டரா வரப்போறாரு, இன்னும் பெரிய உயரங்கள் இருக்கு அப்படின்னு கணிக்க புரிஞ்சா? இல்லைங்க, நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கேன். சினிமாவில் வெறும் பஞ்சஸ் மட்டும் பேசினவர் அந்த காலங்களில் என்எஸ் கிருஷ்ணன். டைலாக் டெலிவரி, ஒன்லி டைலாக் தான், கமெண்ட்ஸ் கொடுத்து சிரிக்க வைப்பார் வார்த்தைகள். அந்த ட்ரெண்டில் வந்தவர் தான் விவேக். டைலாக்லயே பஞ்சஸ் கொடுத்து சிரிக்க வைக்கிறது. பட் டோட்டல் பாடியோட சேர்ந்து ஆக்ட் பண்றது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சந்திரபாபு. நடிகர் சந்திரபாபு அவர் உடம்பே நடிக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவார். அதான் பாடியே நடிக்கும், நாட் ஓன்லி டைலாக், பாடியே ஆக்ட் பண்ணும். அதுக்கு பிறகு அடுத்த ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சுருளிராஜன், அவர் உடம்பே நடிக்கும், ஐயா அப்படின்பாரு, பாடியே நடிக்கும். அதுக்கு பிறகு 3வது வடிவேல் மட்டும்தான். அதாவது டோட்டல் பாடியோட வசனம் பேசி நடிக்கிற 3 பேர். 1 சந்திரபாபு, 2வது சுருளிராஜன், 3வது வடிவேல். அதனாலதான் அவ்வளவு ஃபேமஸ். அவர் சொல்ற விதம், அந்த பாடி, ஒரு டைலாக்கு கண்ணு எப்படி போகணும், காதை எப்படி ஆட்டணும், கழுத்து எப்படி, பாடியே ஆக்ட் பண்ணும். நீங்க நல்ல வடிவை நோட் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்காது, இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நடுவில் அவளுக்கு ஒரு கேப் இருந்துச்சு வடிவேல் சாருக்கு. இப்ப அதுக்கப்புறம் மாமன்னன் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி காமெடி ட்ராக்ஸ் இல்ல, நீங்க எல்லாம் நல்லா ஒரு டெவலப் பண்ணி ஒரு படத்துல வச்சிருந்தீங்க, அந்த மாதிரியான காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் இப்போ இல்ல. அப்படி இருக்கும்போது நடிக்கிற வடிவேலுவின் ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இனிமே வர்ற சினிமாக்கள்ல? இன்னும் நல்லா யூஸ் பண்ண நல்லா பண்ணலாம். அதாவது பொதுவா சொல்லுவாங்க, 30 வருஷமா வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் வீழ்ந்தவனும் கிடையாது. இது ஒரு ரொட்டீன் தான்.
ஒரு மேக்சிமம் ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 30 வருஷம் தாக்கு பிடிச்சா பெருசு. புரிஞ்சுதா? ஸோ இந்த 30 வருஷத்துக்குள்ள அடுத்தடுத்து புதுசு புதுசா வர்றவங்க மேல பார்வையெல்லாம் மாறும். இப்போ ஜெனரேஷனும் மாறுது. என்ன ஜெனரேஷன் மாறினாலும் இன்னைக்கு டிவியில கவுண்டமணி செந்தில் காமெடி பாக்குறாங்களா? வடிவேல் காமெடி பார்த்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு சந்திரபாபு காமெடி பாக்குறாங்களா? ஸோ அது மாறாது. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அவர் பழைய ஆளு. எப்படி அவர் பழச புதுசா இவர் அவர் போடுங்க. ரெண்டாவது அவருக்கு அந்த சம்பளம் கொடுத்து இவர் கொடுங்க. புரிஞ்சா அவனுக்கு? ஸோ வந்து நியூ கமர்ஸ் வர வர வந்து நம்மளாம் பழசாயிடும். நான் இப்போ கூட ஒரு டைரக்டர் கூட சொல்லிட்டு இருந்தேன், என்னன்னா பழைய இயக்குனர்களை தயவு செஞ்சு வர்ற புது இயக்குனர்களை யூஸ் பண்ணிக்கங்க, ஸ்கிரிப்ட் சைடு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அறிவியெல்லாம் மங்கி போச்சுன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு எங்கிட்ட 10 கதை இருக்கு. புரிஞ்சுதா? பட் யாரும் அது ஐயா அவர் பழைய ஆளுங்க, அவர் ஏதோ நினைவுச்சுன்னா அப்படியெல்லாம் எடுத்து இப்போ வந்து ஃபைட் பண்றதுமே படமா எடுத்து எப்படிங்க ஓடும்? ஸோ இது வந்து அனுபவம் வேறு. இதுங்க புதுசா கிரியேட் பண்றவங்க அந்த அனுபவசாலி கூட வச்சுட்டோன்னா இது பண்ணா நல்லா இருக்கு, இப்படி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு அட்வைஸ் பண்ணலாம், சொல்லுவாங்க. இப்போ வடிவேலு சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், இவங்க எல்லாருக்குமே நீங்க பணியாற்றனால கேட்கிறேன். இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை பத்தின புது புது விஷயங்கள்லாம் இப்போ வந்து திடீர்னு முன்வைக்கிறாங்க மீடியாக்கள்ல. திடீர்னு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. கவுண்டமணி சார் கூட நடிச்சா அவர் சும்மாவே விட மாட்டாரு, வடிவேலு சார் கூட நடிச்சா அவங்க பெண்களை சும்மாவே விட மாட்டாரு, இப்படின்னு யாரெல்லாம் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் யார் சொல்றது? இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாக்கள்ல ஒவ்வொரு நடிகை, யூடியூப் அது வியாபாரங்க. அது உங்களுக்கு புரிஞ்சுதா? அது வந்து பிசினஸ் தானே ஒழிய இவன் போய் பார்த்தா நம்ம நேரா இவங்கள கிரியேட் பண்றது. இதுல என்னன்னா இந்த சேனல்கள்ல யூடியூப் சேனல்ல வர்ற விஷயத்தை பூரா யாருமே அது கண்டுக்கிறது இல்லை. அதை விட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், காரி துப்பி இருக்கீங்க. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன். அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், யூடியூப் சேனல்ல இப்ப அனுமோகன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா இந்த இன்டர்வியூக்கு எகெயின்ஸ்டா கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்களாம். புரிஞ்சுதா? அவங்களுக்கு அது பிசினஸ். இப்ப அனுமோகனை பத்தி ஒரு குறை சொன்னா அனுமோகன் ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்னு ஹெட்லைட் போனோன்னு உள்ள பார்ப்பீங்க. சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு எவனையும் பார்க்க போயிருப்பேன், நானே அனுமதிங்க மேல ஹெட்லைன் போட்டுருவாங்க. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து சித்து வேலை. இந்த மாதிரிதான் திருச்சி போடுறாங்க. திருச்சி போடுறதுதான். சும்மா எவனும் போய் நேரம் சும்மா சொல்லிக்கிறது. இதுல உண்மைத்தன்மை இல்லை. உண்மைத்தன்மை சுத்தமா இருக்குது. உண்மைத்தன்மை போட்ட பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஒரு விஷயத்த கார் லாரி மோதல் இல்ல கார் லாரி விபத்து போட்ட பரவாயில்ல, டைட்டில் போடும் பொழுது பயங்கர சத்தத்துடன் இப்படி எல்லாம் தான் டைட்டில் போடுறாங்க. ஸோ அது வந்து ஜனங்களை கவர் பண்றதுக்காக சொல்ற சில மாற்று கருத்துக்கள். இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, அரசியலையும் சரி, மருத்துவத்துல யாரும் இருந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. நீ பாட்டு சொல்லிட்டு போட, நாங்க பாட்டு போயிட்டாங்க. இப்ப நகைச்சுவை நடிகர், பின்னணி குரல் கலைஞர், இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் சினிமாவில் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கனவு அப்படின்னா சினிமால இயக்குனர் ஆகுது. அது ஒரு கட்டத்தில் நடக்குது. இது ஒரு தொடர்கதை. அந்த கான்பிடன்ட் எப்ப வருது? அந்த படம் எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது? இல்ல அது நான் அசோசியேட் டைரக்டரா இருந்துட்டு இருக்கும் பொழுது சுந்தரராஜ் கமிட்மெண்ட்டுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்தார். எங்க ஊருக்காரரே தான், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க. அப்போ சொன்னா நான் ஏற்கனவே 2 படம் கமிட் ஆயிருக்கேன், எனக்கு இப்போ பண்ண முடியும். அவருக்கும் வேண்டிய நண்பர், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ ஒன்று பண்ணுவேன், அனுபவம் வச்சு பண்ணுங்க, நல்லா பண்ணுவான் அப்படின்னு சுந்தரராஜ் ரெக்கமெண்ட் பண்ணார். ரெக்கமெண்ட் ஒரு கதை பண்ணேன். அப்போ ஒரு கதை பண்ணிட்டு மோகனை பண்ண நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, வாடாப்போட ஃப்ரெண்டு தான் எல்லாம். சரி யாருக்கிட்ட மோகனை போடலான்னு சொன்னேன். மோகன்கிட்ட போய் சொன்னேன், டே மாப்பிள்ள நான் கதையை கேட்கறேன், உன்னை பற்றி தெரியுமே, நீ எல்லாம் நல்லா எடுப்ப, நான் ஓகே, அவ்வளோதான், சம்பளம் மட்டும் பார்த்து பேசி கொடு, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு அமலா நல்ல பழக்கம். இப்போ அப்புறம் நம்ம இவங்க அதெல்லாம் மெல்ல திருந்து கதவுல அமலா கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருப்போம், ரேகா, அதெல்லாம் நல்ல பழக்கம். அப்புறம் கவுண்டமணி சொல்லவே வேணாம், நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம படங்கள் எல்லாம் பண்ணும்போது சம்பளங்கிறது வந்து இப்போ ₹1 வாங்குறோன்னு நம்மகிட்ட 50 காசு தான் வாங்குவாங்க. அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எல்லாருமே, கவுண்டமணி விட்டு இவ்வளோ கொடுத்தா அது அவங்களும் அதான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்கிறவங்க தான், வெளியே தெரியாது. இப்போ நீங்க சொல்ற கிசுகிசெல்லாம் எப்படி தெரியுமா,
எல்லாமே தவறான விஷயம். அதிகபட்சமா வந்து பிளஸ்ஸான விஷயங்கள் நிறைய இருக்கு, அது யாருமே சொல்றது இல்லை. அதுதான் உண்மை. அப்படி வரும்போது தான் இது ஒரு தொடர்கதை. நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆறது ரீசன் அவர் வந்து சொன்னோடனே ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகிறேன். எப்படி டைரக்டர் ஆகிறேன்னா, கல்யாணம் ஆகி தேர்டு வந்து அசோசியேட் டைரக்டர் ஆகிறேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ மோகன் பொண்டாட்டி வந்த நேரையா டைரக்டர் ஆகிறேன். நாங்கள் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு, அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்ற எல்லாரும், சுந்தரா சார் கூட ஒய்ஃப் வந்த வரைக்கும் மோகன் தான். அப்போ மோகன் தான் ஒய்ஃப் வந்த நேரம். எல்லாரும் இதே சொன்ன பார்த்தேன். ஒய்ஃப் வந்த நேரம் சரி ஒய்ஃபுக்காக ஏதாவது பண்ணேன். என் ஒய்ஃப் நேம் தான் அனுராதா. அதில் இந்த அனுபவம் தூக்கிட்டு அப்போ என்னன்னா எடிட்டர் மோகன், நடிகர் மோகன், டப்பிங் மோகன், நிறைய மோகன் இருந்தாங்க. இப்போ மலையாள நடிகர் மோகன் இந்த மாதிரி நிறைய இருந்தாங்களா. பார்த்தேன். அணு வந்த நேரம் அனுமோகன் பேர் வச்சு. அது டைட்டிலும் பாருங்க, இது ஒரு தொடர்கதையாவே ஆயிடுச்சு. டைரக்ஷன்ல இது ஒரு தொடர்கதை, படத்துல விஐபி ஆயிட்டேன். விஐபி ஃபர்ஸ்ட் படம் விஐபி. அதனால இப்ப விஐபி இருக்கு.